திருவள்ளுவர், ஔவையார் மற்றும் பாரதியார் மூவரும் வானத்திலிருந்து குழந்தைகள் நடனமாடியதைக் கண்டு தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் காட்சி. நீங்கள் இருவரும் நினைப்பது போல் இது தமிழ் பாட்டே இல்லை. இது என்ன மொழி என்று எனக்கு தெரியவில்லை. நான் பூமிக்கு சென்று அவர்களுமே இந்த பாடலை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள், செல்லலாம். ஆம், பாரதியார் சரி, நாம் நேரில் சென்று அவர்களுமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புலவர்கள் மூவரும் சிறுவர்கள் பாடி ஆடும் இடத்திற்கு வருகின்றனர். பூமிக்கு வந்த காரணத்தையும் கூறுகின்றனர். அப்படி வந்துட்டாங்க. வா போய் என்னன்னு கேட்கலாம். எனக்கு எப்படி சூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க எல்லாம் யாரு? நான் யாரும் தெரியவில்லையா? நான் தான் அச்சமில்லை அச்சமில்லை எழுதின பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சையாக எண்ணும் வாழ்க்கை பெற்று வைத்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து வைத்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆட்டிக்குடியாக அவையார் நான் தான் அறம் செய்ய விரும்ப ஆரவதத்தினம் ஈர்வத கரவர் ஈவத விலகர். திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் நான் தான். கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழ்கிறேன், கற்றால் தொழாதேன். தீனால் சுட்டுப்போன் உள்ளாரும் ஆறாதே நாகனால் சுட்டுவது. உங்களை நேரம் பார்த்தது இல்லை, ஆனால் தமிழ் மக்களை பார்த்துருக்கோம். நீங்கள் எங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சற்று நேரம் முன்பு ஒரு பாட்டு பாடினீர்களே, அது யார் என்ன பாட்டு? அதுக்கு அர்த்தம் என்ன? அது என்ன மொழி? இது எழுந்தவங்களுக்கு இதோட அர்த்தம் தெரியாது. இது ஒரு தமிழ் சினிமா பாடல் தான். என்ன தமிழ் சினிமா பாட்டா? தமிழ் பாட்டுக்கே கேட்க போறே. புலவர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கையில் மேலும் சில சிறுவர்கள் அங்கு வருகிறார்கள். ஐயா வந்துக்காக, பாலியா வந்துக்காக, அப்பி பாட்டி வந்துக்காக. வந்தா போய் பார்க்குற. பார்க்குறீங்களா? இது நாங்கள் எங்கள் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டோம். அது எப்படி? நாங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் தமிழ் ஸ்கூலில் படிக்கிறோம். திருக்குறள், ஆத்திச்சுடி, பாப்பா பாட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். தீபாவளி, பொங்கல் எல்லாம் கொண்டாடுவோம். தமிழ் ஸ்கூலில் பாரதியார் விழா, திருக்குறள் திருவிழா எல்லாம் நடத்துகிறாங்க. நான் கூட பரிசு வாங்கியிருக்கேன். எனக்கு ஆத்திக்குடி குரு தெரியும். அறம் செய்ய விரும்பு ஆடுவது சினம், இயல்வது கடவர் ஈவது விளக்கே. சுட்ட பணம் வேணுமா, சுடாத பணம் வேணுமா,
தெரியுமா என்று கேட்டு என் அப்பன் முருகனின் அதே வளரை தாத்தா பாட்டி கூட தமிழா பேசுவேன். தாத்தாக்கு பாப்பா பாட்டு பாடி காட்டி இருக்கேன். ஓடி வராத பாப்பா நீ ஒன்றுக்கு வாகாத பாப்பா, ஓடி வரையாத பாப்பா, கூடி விளையாட பாப்பா, ஒரு குழந்தைய விளையாட பாப்பா, ஓடி விளையாட பாப்பா. ஆஹா, உண்மையிலே என் காதில் ஒரு தேன் வந்து பாய்கிறது. இந்த உலகம் இருக்கும் வரை தமிழ் இருக்கும், இறக்காது. எனக்கு 2 குரல் தெரியும். என்ன செய்தாதே உடுத்த அவனான நன்னியம் செய்து விட்டால் கக்க கசகர கைப்படை கச்சரை கேட்க அறிவித்தார். நாங்கள் மூவரும் கவலையுடன் இங்கு வந்தோம். ஆனால் திரும்பி செல்லும் போது மிக்க மகிழ்ச்சியோடு செல்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க வையக. பூமியில் சிறுவர்களுடன் உரையாடிய பின் புலவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் விண்ணுலகம் செல்கின்றனர். நகைச்சுவையோடு நம்மை சிந்திக்கவும் வைத்திருக்கிறார்கள். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.